ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த காலை ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்கள் யாவரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறேன். இன்றைக்கு நம்முடைய தியானத்திற்காக நாம் தெரிந்து கொள்கிற வேத வசனம் எபேசியருக்கு நிருபம் 6வது அதிகாரம் 11-12 திருவசனம். நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் தரித்து கொள்ளுங்கள். ஏனெனில் மாம்சத்தோடு இரத்தத்தோடும் அல்ல, துணைத்தரங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வானமண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. ஆண்டவர் இந்த காலை வேளையில் நம்மோடு பேச விரும்புகிற ஒரு முக்கியமான காரியம். இது கடைசி காலம். இந்த கடைசி நாட்களில் நாம் எச்சரிக்கை உள்ளவர்களாக, ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்க வேண்டிய கால கட்டாயத்திற்குள் நாம் இருக்கிறோம். அதனால்தான் வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது, பிசாசின் தந்திரங்களை மேற்கொள்ள, அறிந்து கொள்ள, அவைகளை ஜெயிக்கத்தக்கதாக தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் தரித்து கொள்ளுங்கள். இவைகளை நீங்கள் தரித்து கொள்ளும் பொழுது பிசாசுடைய தந்திரங்களை நீங்கள் ஜெயிப்பீர்கள். பிசாசு மிக தந்திரமான ஒரு காரியத்தை செய்வான். மிக தந்திரமாய் அவன் பண்ணுகிற வேலையெல்லாம் மிக தந்திரமாய் இருக்கும். உன்னத பாட்டு புஸ்தகத்தில் நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களேயானால் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, நம்முடைய தோட்டங்களை கெடுக்கிற குழிநரிகளையும் குள்ளநரிகளையும் பிடியுங்கள். நம்முடைய தோட்டத்தில் திராட்சை செடி பூவும் பிஞ்சுமாக இருக்கிறதே. அப்ப பிசாசுடைய தந்திரங்கள் என்னன்னா, வேரை கடிப்பது, வேரை அழிப்பது. இந்த குள்ளநரிகளும் குழிநரிகளும் என்ன செய்யும்னா, இந்த செடிகளுக்கு அடியில நல்ல வேர்ல ஒரு பெரிய பள்ளத்தை போட்டு அந்த வேருக்கு வரக்கூடிய தண்ணீரை வரவிடாமல் அந்த வேரை கடித்து அந்த செடி மேலே இருக்கும், ஆனால் பட்டு போக செய்துவிடும். அந்த மாதிரி காரியத்தை பிசாசு தந்திரமாய் செய்வான். ஆனால் தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்து கொள்ளும் பொழுது அவனுடைய தந்திரங்களை நாம் மேற்கொள்ள முடியும், நாம் தந்திரங்களை ஜெயிக்க முடியும் என்று வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. பரிசுத்தமுள்ள வேதாகமும் நமக்கு கற்றுக் கொடுக்கிற மிக முக்கியமான காரியம் இது. நாம் ஜெபிக்கிறோம், நாம் நிறைய காரியங்களில் ஜெபிக்கிறோம், நாம் ஆண்டவரை துதிக்கிறோம், ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறோம், தெய்வ சமூகத்தில் ஜெபிக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளாய் காணப்படுகிறோம். ஆனால் நம்முடைய ஜெபங்கள் ஏன் கேட்கப்படவில்லை? நம்முடைய ஜெபங்களுக்கு ஏன் பதில் கிடைக்கவில்லை? நம்முடைய ஜெபங்களுக்கு ஏன் பதில் கிடைக்க கூடாதபடி தடைகள் இருக்கிறது அப்படின்னா, இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் அதை தடை செய்து வைத்திருக்கிறான். இப்ப அந்த தடைகளை மேற்கொள்ளுவதற்குத்தான் நமக்கு ஆண்டவர் ஒரு ரகசியத்தை கற்றுக்கொள்ளுகிறார். எப்படி கற்றுக் கொடுக்கிறார் அப்படின்னா, முதல்ல நீங்க பார்த்தீங்கன்னா, மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் நமக்கு போராட்டம் இல்லை. நாம் போராடுகிறது யாரோடு போராடுகிறோம்? மாம்சத்தோடும் இரத்தத்தோடும். இவன் எனக்கு துரோகம் பண்ணிட்டான், இவனுக்கு எதிராக வந்துட்டான், இவன் இதை பண்ணிட்டான், அவன் அதை பண்ணிட்டான் அப்படின்னு ஒரு எல்கேஜி யூகேஜி ஸ்டூடெண்ட்டை போல, மிஸ் பென்சில் எடுத்துட்டான், பேனா எடுத்துட்டான், ரப்பர் எடுத்துட்டான், சாக்லேட் எடுத்துட்டான் இப்படின்னு தேவனிடத்துல நாம் கம்ப்ளைண்ட் பண்ணுகிற இன்னும் கிண்டர் கார்டனாகவே இருக்கிறோம். இன்னும் கிண்டர் கார்டன் கேஜி ஸ்டூடெண்ட்ஸாகவே இருக்கிறோம். என்ன சொல்கிறோம்? அவன் எனக்கு தீமை செஞ்சுட்டான், இவன் இதை பண்ணிட்டான், அவன் அதை பண்ணிட்டான், இவன் இந்த மாதிரி காரியத்தை எனக்கு செஞ்சுட்டான், ஆண்டவரே நீங்கள் பாருங்க, அவன் எனக்கு துரோகம் பண்ணிட்டான், இந்த துரோகத்தை நீங்கள் பார்க்காம சும்மா இருக்கக்கூடாது, அவனுக்கு கூலி கொடுக்கணும். இதெல்லாம் ஜெபம். அவருக்கு தெரியாதா உங்களுக்கு அவன் துரோகம் பண்ணானோ அவனை சும்மா விட்டு உட்காந்துருப்பாரா? இல்லை. நீங்கள் தேவனுடைய பிள்ளைகள் என்று சொன்னால் உங்களுக்காக யுத்தம் செய்கிற கர்த்தர் அதான் சொல்லியிருக்க, நீங்கள் சும்மா இருப்பீர்கள், நான் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவேன். நீங்க சும்மா இருந்தா போதும்பா, நான் பார்த்துக்கிறேன், நீங்க சும்மா விட்டுருங்க, நான் பார்த்துக்கிறேன் மீதிய அப்படின்னு சொல்லி இருக்கிற கர்த்தர். நீங்க சொன்னாதான் அவருக்கு தெரியுமா? இல்லை.
நம் மாம்சத்தோடு ரத்தத்தோடையே போராடிட்டு இருக்கிறோம். அண்ணன் தம்பியோட போராடுறோம், சொந்தக்காரனோட போராடுறோம், வீட்டாரோட போராடுறோம். இப்படி குடும்ப நபர்களோடையே நாம் போராடிட்டு இருக்கிறோம். ஆனா கர்த்தர் நமக்கு சொல்லி கொடுக்க விரும்புகிறது, மாம்சத்தோடு ரத்தத்தோடு உனக்கு போராட்டமே வேண்டாம், அதை நான் பார்த்து கொள்ளுவேன். நீ போராட வேண்டியது வேறே காரியங்கள், துரைத்தனங்கள், அதிகாரங்கள், நம்ம மேல துரைத்தனம் பண்ணுகிற ஆவிகள், அதிகாரம் பண்ணுகிற ஆவிகள். ஒரு மனிதனை ஒரு ஆவி ஏவிதான் நம்ம மேல் துரைத்தனம் பண்ண கிரியை செய்யும். அப்ப அந்த ஆவி என்ன என்பதை கண்டுபிடிக்கணும். ஒரு மனிதன் நமக்கு விரோதமா எழும்பி வருகிறான் என்றால் அவன் எந்த ஆவியினால ஏவப்பட்டிருக்கிறான் என்பதை அறிந்து கொள்வதற்கு ஆவிகளை பகுத்தறிகிற வரம் நமக்கு ரொம்ப அவசியம். இந்த நாட்களில் ஜெப நாட்கள் நீங்கள் வாஞ்சியோடு கேட்க வேண்டியது இதுதான், ஆவிகளை பகுத்தறிகிற வரம். நமக்கு விரோதமாய் ஒரு மனிதன் எழும்பும் போது அவனை பார்க்காமல் அவனுக்குள் கிரியை செய்கிற அந்தகார வல்லமைகளை காண வேண்டும். இது எப்படி நடந்துச்சு அப்படின்னா, பைபிள் அப்படி இருக்கா? இருக்கு. இயேசு தான் பாடுபட வேண்டும், தான் இப்படியாக மரணத்தை ருசிக்க வேண்டும் என்று தம்முடைய சீசரிடத்தில் சொல்லிக் கொண்டிருக்கார், பகிர்ந்து கொண்டிருக்கிறார். அப்பொழுது அங்கிருந்த பேதுருக்கு கோபம் வந்துருச்சு. கோபம் வந்தவன் சும்மா இல்ல, இயேசுவை தனியே கொண்டு போய் கடிந்து கொண்டான். நீர் இப்படி பாடுபடுவதை பத்தி பேசிக்கிறீரே, உமக்கு அதெல்லாம் நடக்காது, நாங்க இருக்கும்போது நீ அப்படி இப்படின்னு அவரை கடிந்து கொள்ளுகிறான். இயேசு அவனை கவனத்தோடு பார்க்கிறார். பார்த்து, அப்பால போ சாத்தானே அப்படின்னா, அவனுக்குள்ள இருந்து கிரியை செய்கிற பிசாசை கர்த்தர் கடிந்து கொண்டார். ஏன் கடிந்து கொண்டார் அப்படின்னா, தேவ நீதியை நிறைவேற்ற கூடாதபடி இருதயத்தை இலக பண்ணுகிறான். அந்த ஆவியை கடிந்து கொண்டு, பேதுரு நீ முன்னாடி வா, பிசாசு நீ விலகி ஓடுனே ஓடிச்சு. அதுக்கப்புறம் பேதுரு அதை பத்தி பேசல. அவர் பாடுபட போனப்போ அவன் கூடவே போனான். மறுதளித்தாலும் அவன் அவரை விட்டு விலகவே இல்லை, கூடவே தான் இருந்தான். வேதம் மிக தெளிவாக நமக்கு அதை கற்றுக் கொடுக்கிறது. ஒன்றை நாம் புரிந்து கொள்ள வேண்டும், மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் நாம் போராடி ஜெயிப்பதற்கு போராடி கொண்டிருக்கிறோம். ஆனால் அவர்களை ஆளுகை செய்கிற, அவர்களுக்குள் கிரியை செய்கிற, அவர்களை அந்த மாதிரி காரியங்களில் நம்மை மூர்க்கமாய் தடுக்க, மூர்க்க வெறியுடன் கொண்டு செய்ய நினைக்கிற அந்த ஆவிகளை நாம் கண்டுகொள்ள வேண்டும். அந்த ஆவிகளை கட்டி ஜோமனாலே இந்த மனிதன் மாறிவிடுவான், இந்த மனிதன் நம்ம இடத்துல வரவே மாட்டான். ஒரு சமயம் ஒரு ஆலயத்தை எனக்கு அந்த ஆலயத்தில் பொறுப்பெடுக்க போகிறேன். அப்பொழுது அந்த பகுதியில் இன்னொரு பட்டணத்தில் ஊழியம் செய்கிற ஒரு மனிதர், ஒரு ஊழியக்காரர், எனக்கு நன்றாக அறிமுகமான ஊழியக்காரர். அவர் பயங்கர எதிர்ப்பு, இவருக்கு இந்த ஆலயத்தை பொறுப்பு கொடுக்க கூடாது என்று. அவர் சொன்ன காரணங்கள் வித்தியாசமா இருக்கு. ஏன்னா அவர் என்ன பயப்படுகிறார், அவர் என்ன சொன்னார்னா, இவர் வந்தா இந்த சபை வளர்ந்துரும். அவர் சொன்ன காரணங்கள், இவருக்குள்ள என்ன அபிஷேகம் இருக்குன்னு எனக்கு தெரியும், இவருக்குள்ள இருக்கிற கிருபைகள் என்ன இருக்குன்னு எனக்கு தெரியும், அதனால இவருக்கு இங்க வேண்டாம், இங்க கொடுக்காதீங்க. இந்த பகுதியில் எனக்கு ஆத்துமாக்கள் நிறைய பேர் என் சபைக்கு வராங்க, வராம போயிடுவாங்க. இங்க ஆரம்பிச்சுட்டா எல்லா மக்களும் இந்த பக்கம் வந்துருவாங்க, என் பக்கம் ஒருத்தரும் வரமாட்டாங்க, அதனால இவருக்கு சபையை கொடுக்கக்கூடாது, இவர் பொறுப்பெடுக்கக்கூடாது அப்படின்னு பயங்கர போராட்டம். கையை உயர்த்தி உயர்த்தி சபிக்கிறார், கையை உயர்த்தி உயர்த்தி சொல்லுகிறார், இது முடியாது இது முடியாது இது முடியாது என்று சொல்லிக்கொண்டே இருக்கிறார். அதை யாரும் காதுல வாங்கல. அதுக்கப்புறம் அவரை சமாதானப்படுத்தி அனுப்பி வைத்து விட்டு அப்புறம் எனக்கு அந்த சபையை பொறுப்பை கொடுத்தார். நானும் யோசிப்பேன், ஏன் இந்த மனிதன், நல்ல மனிதன், நல்ல செபிக்கிற மனிதன், ஏன் இப்படி சொல்லுகிறார்? அவனுக்கு சொந்த சபைகள் இருக்கு, கட்டிடங்கள் இருக்கு, நல்ல கட்டிடங்களை ஸ்தாபனம் அந்த மனிதனுக்கு கட்டி கொடுத்துருக்கு. அந்த மனிதனுக்கு கிட்டத்தட்ட நூற்றுக்கணக்கான விசுவாசிகள் வருவதாய் கேள்விப்பட்டிருக்கிறேன். ஏன் அந்த மனிதனுக்கு பயம்? ஏன் அந்த மனிதனுக்கு அப்படிப்பட்ட ஒரு நடுக்கம்?
அவன் பார்க்கிறது பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு கூட இருக்கிறார் என்று சொல்லுகிறான். அந்த மனிதனோடு தான் பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். ஏன் அவனுக்கு அந்த நம்பிக்கை இல்லை? அப்ப ஒன்றை புரிந்து கொள்ளுங்க, ஆவிகளை பகுத்தறிகிற வரம் ஒரு மனிதனுக்குள்ள இருந்தா யாரோடு யார் என்ன மாதிரியான காரியங்களை செய்கிறவர் இருக்கிறார் என்பதை கண்டுகொள்ள முடியும். அவன் அதில் தான் பயப்படுகிறான். ஆனால் கர்த்தர் கிரியை ஆரம்பித்திருக்கிறார். அப்ப நம்முடைய வாழ்க்கையில் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும், நாம் எதிர்க்க வேண்டியது துரைத்தனங்கள், நமக்கு குரோதமாய் எழுப்பி வருகிற அதிகாரங்கள். ஒரு சமயம் எங்க சபையிலிருந்து சண்டே கிளாஸ் எடுப்பதற்காக போய் ஒரு கிராமத்தில் அந்த பிள்ளைகள் எல்லாம் அங்கங்க ஓடி திரிகிற பிள்ளைகளை உட்கார வச்சு கதை பாட்டு சொல்லி கொடுத்து நல்ல வழிகள், நாங்கள் எப்பொழுதுமே சில நல்ல காரியங்களை சொல்லி கொடுக்க சொல்லுவோம். அதாவது ஹெல்த்தான காரியங்கள். நம்ம சண்டே கிளாஸ் எடுக்க போனாலுமே நல்ல ஹெல்த்தான காரியங்கள், சுத்தமான காரியங்களை அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்க சொல்லுவோம். கை கழுவி சாப்பிடுவது, நம்ம மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொடுத்து சாப்பிடுவது, மற்றவனுக்கு ஒரு பென்சில் இல்லைன்னா நம்முடைய பென்சிலில் கொஞ்சத்தை கொடுப்பது, இப்படி அந்த பிள்ளைகளுக்கு கொடுப்பதை பற்றி, மற்றவர்களுக்கு உதவி செய்வதை பற்றி அதெல்லாம் கற்றுக் கொடுக்க நாங்கள் பணித்திருக்கிறோம். அவர்கள் அதை அப்படி செய்து வருகிறார்கள். சில கிராஃப்ட் ஒர்க்கும் அந்த பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுப்பார்கள். அப்ப ஒரு நாள் அந்த பகுதியில் ஒரு சபை இருந்திருக்கிறது. அந்த சபையின் போதகர் அவர் ஒரு 3 மணிக்கு 3:30க்கு அவங்க நடத்துகிறாங்க, வந்துட்டார். நாங்கள் சண்டே கிளாஸ் நடத்தலாம்னு நினச்சிட்டு இருக்கோம். தப்ப நீங்கள் எப்படி நடத்தலாம்? அப்போ அந்த சிஸ்டர் சொல்லியிருக்காங்க, நீங்கள் நடத்துங்க பாஸ்டர், நாங்கள் தடை இல்லை, யாருமே நடத்தலை, அந்த பிள்ளைங்கள்லாம் மண்ணில் விளையாடிட்டு சும்மா தெரியுது, அந்த பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல காரியங்களை கற்றுக் கொடுப்போம் அப்படின்னு தான் நாங்கள் வந்தோம், நீங்கள் நடத்துறதுனா நீங்கள் நடத்துங்களேன் அப்படின்னு சொன்னப்ப அவர் சொல்லியிருக்காரு, இது நாங்கள் தூங்குற நேரம், இன்னைக்கு எனக்கு தூக்கம் வரல அதனால வந்துட்டேன், இது நாங்கள் தூங்குற நேரம், நாங்கள் நடத்துவோம், நாங்கள் எப்போ நடத்துகிறோமோ அப்போ நடத்துவோம், நீங்கள் நடத்தக்கூடாது. இது என்ன லாஜிக் எனக்கு புரியல. நான் அப்போ சொன்னேன், அந்த மனிதன் அல்ல, அந்த மனிதனுக்குள் ஒரு ஆவி கிரியை செய்கிறது. நீங்கள் வேற ஒன்றும் செய்யாதீங்க, அந்த மனிதனோடு போராடுதுருங்க, அந்த மனிதனோட வாக்குவாதம் செய்யாதிருங்கள், மாறாக முழங்கால் படிட்டு 2 கரத்தை உயர்த்தி, ஆண்டவரே இது உமக்கு சித்தமானால் நீ நடத்தும், இதற்கு விரோதமாய் எழும்புகிற அந்தகார வல்லமைகளை நாங்கள் கடிந்து கொள்ளுகிறோம் இயேசுவின் நாமத்தில். அவ்வளவுதான். நீங்கள் ஜெபம் பண்ணிட்டு வந்துடுங்க. அடுத்த வாரம் அவர் அதே போல் உங்களுக்கு சொன்ன அந்த இடம் வேண்டாம், வேறு இடத்துக்கு நீங்கள் போய் நடத்தலாம். ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 7-8 இடங்களில் அந்த சண்டே கிளாஸ் ப்ரோக்ராம் நடக்கிறது. அப்போ நான் சொன்ன ஒரு இடத்த பற்றி பரவாயில்ல, அடுத்த இடத்துல நம்ம வச்சுக்கலாம் அப்படின்னு. அப்போ அந்த மனிதர் அடுத்த நாள் வரவே இல்லை. ஏன் வரலன்னு கேட்டால் அந்த மனிதர் அதுக்கப்புறம் அந்த பகுதியில் காணலை. அந்த அந்தகாரத்தின் கிரியைகள் எப்படி அந்த பிள்ளைகள் நல்வழிக்குள்ள வந்துடலாம், நல்ல காரியங்களை கற்றுக்கொள்ளலாம், பிசாசு எதிர்த்து நிற்பான். சில மனிதர்கள் எழும்பி வருவாங்க, அந்த மனிதர்கள் மூர்க்கம் கொண்டு வருவாங்க. நீங்க அந்த ஆவிகளை மட்டும் கடிந்து கொண்டீர்கள் என்றால் அந்த மனிதர்கள் அமைதியா போயிடுவான். சீறி வருவான், சீறி வரும் சிங்கம் போலதான் வருவான், அமைதியா போயிடுவான். நிறைய நேரத்தில் நான் பார்த்துருக்கேன். அப்ப அந்த கிரிகள் அதாவது துரைத்தனத்தையும் அதிகாரங்களையும், துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும், அது மாத்திரம் இல்ல, அந்தகார லோகாதிபதி, இந்த பட்டணத்திற்கு அதிபதியாய் இருக்கிறவனையும் நாம் அறிந்திருக்கணும். அதனாலதான் கர்த்தருடைய நாமத்தினாலே அவர்களை ஜெயிக்க முடியும். நீங்க சர்வாயுத வர்க்கத்தை தரித்து கொண்டால். நம்ம மாம்சத்தையே ரத்தத்தையே போராடி போராடி இந்த காரியத்தை விட்டு விடுகிறதுனாலதான் நாம் தோல்வி அடைகிறோம். வான மண்டல பொல்லாத ஆவி அது இருக்கு தனியா. இது இப்பிரமத்தின் லோகாதிபதி.
இந்த பூமியை, இந்த பட்டணத்தை ஆளுகை செய்கிற ஒரு ஆவி. அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லை பாஸ்டர், நீங்க ஏதோ சொல்றீங்க அப்படி நீங்க சொல்றது எனக்கு புரியுது. தானியேல் புஸ்தகத்துல தானியேல் 21 நாள் உபவாசம் பண்ணி ஜெபிக்கிறார். அவருக்கு செய்தியை ஒரு தூதன் கொண்டு வருகிறார். அந்த செய்தியை கொண்டு வருகிற தூதன் சொல்லும் பொழுது இப்படி சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார் தெரியுமா? தானியேலே, நீ ஜெபிக்க விண்ணப்பிக்க ஆரம்பிக்கும் பொழுதே கட்டளை பிறந்தது. நான் புறப்பட்டு வந்தேன். பெர்ஷியாவின் அதிபதி என்னை தடுத்தான். நான் அங்கிருந்து யுத்தம் பண்ணிவிட்டு நான் கீழே உன்னிடத்தில் செய்தியை கொண்டு வந்திருக்கிறேன். இப்ப நான் இந்த செய்தியை உனக்கு கொடுத்து விட்டு நான் மீண்டும் அந்த இடத்துல போய் அவனோடு யுத்தம் பண்ணி நான் போக வேண்டும் அப்படின்னு சொல்றான். அப்ப என்னன்னா, பெர்ஷியாவின் அதிபதினா பெர்ஷியா ராஜாவை தடுத்தார் இல்ல, பெர்ஷியாவை ஆளுகை செய்கிற அந்த அதிபதி, அந்த அந்தகார வல்லமை அது வான மண்டலத்தில் இருக்கும். அதாவது வான மண்டலத்துள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகள். அப்ப நமக்கு ஒரு அறிதல் இருக்கணும், ஒரு புரிதல் இருக்கணும். நான் தேவனுடைய பிள்ளை. நான் ஜெபிக்கும் பொழுது அந்தகார லோகாதிபதி, வானமண்டல பொல்லாத ஆவிகள், இவைகளை நான் ஜெயிப்பதற்காகத்தான் கர்த்தர் என்னை அழைத்திருக்கிறார். ஆண்டவர் என்னை ஜெயிப்பதற்காக தான் அழைத்திருக்கிறார். இயேசுவின் நாமத்தில் உன்னை கட்டுகிற அதெல்லாம் ஒன்றும் வேலைக்கு ஆகாது. சும்மா கட்டினாலும் அங்கே வேலைக்கு ஆகாது. நீங்கள் சர்வாயுத வர்க்கத்தை தரித்தவர்களாய் இருக்கணும். அந்த சர்வாயுத வர்க்கம் உங்க மேல தரிக்கப்பட்டிருக்கணும். இப்படிப்பட்ட அந்த காரியத்துல அப்பதான் நம்ம ஜெயிக்க முடியும். வானமண்டல பொல்லாத ஆவிகளின் சேனைகளை ஜெயிப்பதற்கு நாம் எப்படி ஜெபிக்க வேண்டும் என்று பரிசுத்த ஆவியானவர் நமக்கு வசனங்கள் மூலமாய் கற்றுக் கொடுப்பார். வேத வசனம் இருக்கு. நாம் அந்த வசனங்களை வைத்துதான் ஜெபிக்க வேண்டும். நீங்க கொலோசியர் 2வது அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசி பாருங்க. அங்க என்ன சொல்லப்படுது? துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெளியேறங்க கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையில வெற்றி சிறந்தார். அப்ப இந்த துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் மேற்கொள்ளணும்னா அவைகளை உரிந்து கொண்டா, அவருடைய அதிகாரத்தை எடுத்துக்கொண்டா சிலுவையில இயேசு ஜெயித்ததினால். அப்ப நாமும் அந்த சிலுவையினாலே இயேசு ஜெயித்தது போல நாமும் அவருடைய இரத்தத்தினால நாம் ஜெயிக்க முடியும். இதுதான் ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். நான் வெறுமனே போய் இயேசுவின் நாமத்துல உன்னை கட்டுகிற, அது சொல்லும் உன்னையும் தெரியும் உங்க ஒப்பனையும் தெரியும்டா. பைபிள்ல இருக்கா? இருக்கு. அப்போஸ்தலர்ல நீங்க வாசி பாருங்களேன். பவுல் பிசாசை ஓட்டுறார். அவரை பார்த்தா பிசாசு நடுங்குது. உடனே இதை பார்த்துட்டு இருக்கிற அந்த பட்டணத்து ஆசாரிய, அவனுடைய 7 குமாரர்கள். அப்ப ஆசாரியனுடைய குமாரனாலே நல்லா பிடுக்கா கொஞ்சம் திமிராதான் இருப்பாங்க. 7 ஆசாரியருடைய குமாரர்கள், 7 பேர், 50 பேர் வரான். எங்க வரான்? ஒரு பிசாசு பிடிச்ச இடத்துல சொல்றான், இயேசுவின் நாமத்தில், பவுல் சொன்ன இயேசுவின் நாமத்தில் போ அப்படின்னு சொன்ன உடனே அதை அப்படி திரும்பி பார்க்குது. பார்த்துட்டு, டேய், பவுலையும் தெரியும், இயேசுவையும் தெரியும், நீ யாரா? நீ யாரு என்ன விரட்ட? அவங்க அதிகாரம் பெற்றவர்கள், அவர்கள் அதிகாரத்தை உடையவர்கள். அவர் சிலுவையில வெற்றி சிறந்தார். இந்த பவுல் இயேசுவின் நாமத்தினால இரத்தத்தினால அந்த வெற்றியை சுதந்திரித்துக் கொள்ளுகிறார். நீங்க யாரா அப்படின்னு சொல்லி இந்த 7 பேரை ஒரு ஆவி துணியெல்லாம் அடிச்சு, 7 பேரை அடிச்சு நிறவி துணியெல்லாம் உருவி அவர்கள் நிர்வாணமாய் ஓடி போனார்கள். வேதம் தெளிவா இருக்கு. அப்ப நமக்கு கர்த்தர் கற்றுக் கொடுத்திருக்கிற காரியம் என்ன? நாம் சர்வாயுத வர்க்கத்தை தரித்து கொள்ளாமல், அதை எப்படி மேற்கொள்ளுவது என்று அறிந்து கொள்ளாமல், வசனமே தெரியாம போய் நின்று பிசாசை ஓட்டினா எப்படி போகும்? ஆண்டவரோட அதிகாரம் இருந்திருக்கா தெரியுமா? நான் யார் தெரியுமா? நான் ஆண்டவருடைய பிள்ளை, எல்லாத்துக்கும் தெரியும். ஒருத்தர் அப்படிதான் ரொம்ப திமிரா போய், ஹை
நான் யார் தெரியுமா? நான் பாஸ்டர். நான் ஜோமன்னா உன்னை சுட்டரிச்சிருவேன், ஓடி போயிரு ஒழுங்கா. அது சிரிச்சுட்டே சொல்லிச்சு, உன்னை தெரியும்டா, உன்னை தெரியும். அவர் உடனே என்ன தெரியுமா, என்ன தெரியும் அப்படின்னு சொன்னோடனே அவர் சொல்லியிருக்க பாக்கெட்டில் இருக்க பீட்டி ஏடுறா வெளில முதல்ல. அவரே அப்புறம் அங்கே நிற்கிறாரு, ஓடியே போயிட்டாரு. அப்போ ஒன்றை நல்லா புரிஞ்சுக்கணும். சில நேரத்தில் பரிசுத்தம் இல்லாமல், தகுதி இல்லாமல் போய் ஜெபிக்க கூடாது. பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகம், தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் தரித்து கொண்டு பரிசுத்த ஆவியானுடைய துணையோடு நாம் போய் நிற்கும் பொழுது இவைகளை ஜெயிக்க முடியும். இவைகள் நமக்கு கீழ்ப்படியும். இவைகள் நமக்கு விரோதமா எழும்ப முடியாது. ஜெயிக்க கர்த்தர் நமக்கு கிருபையை தருவார். புரிதல் வேணும் நமக்கு. நமக்கு நிறைய நேரத்துல புரிதல் இல்லாதத தோற்று போகிறோம். நம்ம நிறைய நேரத்துல, சில நேரத்துல நம்ம தோற்று போகிறோம் தெரியுமா? அது ஏன்? ஏன்னா இதுதான் விசுவாசம் இருக்கணும். பிசாசு ஓட்டும் போது, ஒரு வியாதிஸ்தருக்காக ஜெபிக்கும் பொழுது நமக்கு விசுவாசம் இருக்கணும். விசுவாசமே இல்லாம போய் ஜெபம் பண்றது, எசப்பா சுகந்தாங்க, எசப்பா சுகந்தாங்க, ஆண்டவர்கிட்ட கேட்கறது கிடையாது. நான் எப்படி ஜெபிக்கிறதுலாம் கேட்கறது இல்லை. இவருக்காக தெரிஞ்சபடி இவர் பவரா ஜெபம் பண்றாராம். என் கூட ஒரு முறை ஒரு ஊழியத்துக்கு என் கூட ஒரு போதகர் வந்திருந்தேன். அவர் பார்ட் டைம் மினிஸ்டர். அவரும் கூட வந்திருந்தேன். நான் அவர் தான் போயிருக்கோம். போன உடனே அந்த கூட்டம் முடிவில் பிசாசுகள் ஆட ஆரம்பிச்சது. அப்போ அவங்களெல்லாம் பிசாசு பிடித்தவரில் அந்த ஆடுறதெல்லாம் தனியாக உட்கார வச்சு தனியாக கொண்டு போய் போட சொல்லிட்டோம். ஏன்னா இவங்க சுகத்துக்காக நிறைய பேர் வந்திருக்காங்க. அப்போ அவங்களுக்காக பர்சனலாக ஜோமணி அனுப்பிட்டு கடைசியாக அந்த ஆவிகளை பெறட்டலாம் அப்படின்னு. அப்போ அந்த இதெல்லாம் முடிஞ்சிட்டு அதுக்கப்புறம் கடைசியாக பார்த்தா ஒரு 10-15 பேருக்கு மேலே ஆடிட்டு இருக்கான். அப்போ நான் போய் சேர் போட்டு உட்காந்து அவர்களுக்காக ஜெபிக்க ஆரம்பிக்க உடனே அந்த கூட வந்த போதகருக்கு ஒரு ஆசை. நான் எப்படி ஜோம் பண்ணுறனோ அதை உத்து பார்த்துட்டே இருந்தார் கொஞ்ச நேரம். நீ மட்டும் தான் ஜோம் பண்ணுவியா? நானும் ஜோம் பண்ணுவேன் அப்படின்ட்டு அவரு என் பக்கத்தில் ஒரு சேரை போட்டு உட்காந்துட்டு, அவர் என் பக்கமும் என்கிட்டையும் வாங்க நானும் ஜெபிக்கிறேன் அப்படின்னார். நான் ஒன்றும் சொல்லல. நான் என்ன நினச்சேன், அவருக்கு கிருபை இருக்கும் போல கொஞ்ச நேரம் நம்மளை ஜோம் பண்ணிட்டு பார்த்துட்டு அப்புறம் அவர் ஜோம் பண்ணுவார் அப்படின்ட்டு நான் எங்கே ஜோம் பண்ணிட்டே இருக்கேன். அது ஆண்டவர் விடுதலையை கொடுத்துட்டே இருக்கிறேன். ஜனங்க விடுவிக்கப்பட்டு விடுதலை இருந்து போயிட்டே இருக்கான். ஆவியானவர் அங்கே பலத்த கிரியைகளை செய்து வருகிறார். இவர் என்ன பண்ணாரு, இவர் ஒரு ஆவியை அப்படி கூப்பிட்டு தலையில் கை வச்சு, ஏசு நாமத்துல ரத்தத்தினால ஜெயிக்கிறப்போ அப்படின்னாரு பாருங்க. அதை அவர் சண்டையை பிடிச்சிச்சு. அப்போ அவர் மிரண்டார். ஒரு நிமிஷம் என்ன பண்ணுறதுனே தெரியல. நான் பக்கத்தில் தான் இருக்கேன். உடனே டக்குன்னு இந்த கையால் அந்த ஆவியை கட்டிந்து கொண்டு அது உடனே அந்த சகோதரி விட்டு போயிடுச்சு. அப்புறம் நிறைய ஆண்கள் பெண்கள் எல்லாமே கலந்துருந்தாங்க. எல்லாருக்கும் ஜெபம் பண்ணி முடிச்சுட்டு ஒரு வாயை திறக்கல, வெளிரி போயிருந்தார். நான் சொன்னேன், ஆண்டவரிடத்துல கிருபை கேட்டு பெற்றுக்கொண்டு இந்த வேலையை செய்யுங்க. கிருபை இல்லாமல் இந்த வேலையை செய்யக்கூடாது. டெலிவரன்ஸ் என்றது சாதாரண வேலை அல்ல. அது திருப்பிடுச்சுன்னா உங்க வாழ்க்கை கஷ்டம். ஜாக்கிரதையா இருக்கணும். அது நம்மளை மேற்கொள்வதற்கு இடமே கொடுக்க கூடாது. அப்ப அந்த அபிஷேகம், பரிசுத்த ஆவியான நம்மோடு இருப்பார். அந்த அபிஷேகம் நமக்குள்ள இருக்கணும். சர்வாயுத வர்க்கத்தை தரித்து கொள்ளணும். அந்த சர்வாயுத வர்க்கத்தை தரித்து கொள்ளும்போது கர்த்தர் பலத்த பெரிய காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில செய்கிறதை நாம் காண முடியும். பிரியமானவர்களே, இந்த காலை வேளையில் உங்களோடு கூட கர்த்தர், நீங்கள் ஜெயிக்க பிறந்தவர்கள். அப்ப நீங்கள் ஜெயிக்கணும்னா தேவனுடைய சமூகத்தில் மாம்சத்தோடு இரத்தத்தோடு உங்களுக்கு போராட்டம் இல்லை, திரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் லோகாதிபதிகளோடும் வாண்டமண்டல பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு என்பதை மறந்து விடாமல் அதை ஜெயிப்பதை குறித்து தொடர்ந்துள்ள வசனங்களை தியானியுங்கள். ஆண்டவருக்கு சித்தமானால் அடுத்த வாரம் ஆண்டவருக்கு சித்தமானால் அந்த சர்வாயுத வர்க்கங்களை குறித்து, அந்த என்னென்ன காரியங்களை நாம் அணிந்து எப்படி நாம் ஜெபிக்க வேண்டும் என்பதை குறித்து
ஆண்டவருக்கு சித்தமானால் வேறொரு முறை நான் உங்களை சந்திக்கும் பொழுது உங்களோடு கூட நான் அதை பகிர்ந்து கொள்ளுவேன். கர்த்தர் உங்களை காத்து வழிநடத்துவாராக. எங்கள் சர்வ வல்லமுள்ள தேவனே, எங்கள் நித்திய பிதாவே, இந்த மனமகிழ்ச்சியான காலை வேளையிலையும் வந்திருக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான பிள்ளைகள் மேல் உடைய ஜீவன் இறங்கி வரட்டும். அவர்கள் அந்தகார வல்லமைகளையும் துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் வானமண்டல பொல்லாத ஆவிகளின் சேனைகளையும் இப்பிரபஞ்சத்தின் லோகாதிபதியையும் அறிந்து ஜெபித்து ஜெயம் பெற்றுக்கொள்ள ஆவியானவர் அவர்களுக்கு ஞானத்தையும் கிருபையும் கர்த்தர் தருவீராக. நாமத்தை உயர்த்தும், ஆசீர்வதியும், பாதுகாத்து கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் தேவையில்லாத ஆண்டவரை பிசாசின் கிரிகளிடத்தில் சிக்கிவிடாதபடி கர்த்தர் அவர்களுக்கு ஞானத்தையும் கிருபையும் தந்து வழி நடத்துவீராக என்று இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமை பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென்.